சஞ்சய் நான் சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டு பார்த்து நாம தான் சமைச்சோன்னு கண்டுபிடிச்சிருப்பானா? எப்படி இருக்கு சஞ்சய்? பின்னிட்ட மேக்னா வேற லெவல்ல இருக்கு. உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு பூர்ணிமா ஆண்டி கிட்ட கேட்டு பார்த்து பார்த்து சமைச்சேன். ஓ மேக்னா, நீ எவ்வளவு அக்கறையா சமைச்சிருக்கன்னு சாப்பிடும் போதே எனக்கு தெரியுது. ஆமாம், இந்த கத்திரிக்காய் குழம்புல என்னென்ன மசாலா போட்ட? மசாலா அது எல்லா குழம்புக்கும் போடுறதா சஞ்சய்? குட், நல்லா இருக்கு. கையில ஊத்து. ஆமாம், இந்த ரசத்துல சோம்புத்தூள் போட்டிருக்கல? சூப்பரா இருக்கு. சோம்புத்தூள் போடாம யாராவது ரசம் வைப்பாங்களா? நான் என் கையாலேயே அரைச்சு போட்டேன் சஞ்சய். ரசத்துல சீரகம் போடணுமா சோம்பு போடணுமான்னு கூட தெரியல. இத நீ சமைச்சேன்னு சொல்லி என்ன ஏமாத்த வந்திருக்க. உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல மேக்னா. ரொம்ப தேங்க்ஸ் மேக்னா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். லைஃப் லாங் உனக்கு நான் இதே மாதிரி சமைச்சு போட வெயிட் பண்ணிட்டு இருக்க சஞ்சய். அதான் என் வித்யா எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்காளே, அப்புறம் என்ன? இவ்ளோ ருசியா சமைச்சு போட்டிருக்கேன்ல, நான் கேட்டா ஒன்னு செய்வியா? என்ன? ஈவினிங் நாம வெளியில போலாமா? சாரி மேக்னா, எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. நான் வீட்டுக்கு வரதுக்கே நைட் ஆயிடும். இன்னைக்கு முடியாது, இன்னொரு நாள் வேணா பார்க்கலாம். சரி, நீ கிளம்பு. ஹலோ, சாப்பிட்டியா சஞ்சய்? தரமான சாப்பாடு. அம்மா, நீ எல்லாம் என்ன சமையல் பண்ற? உன்னால முடிஞ்சா ஒரு மாசம் மேக்னா கிட்ட சமையல் கிளாஸ் போ. அவ பின்னிட்டா. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வாசனை என்ன கை விட்டு போலனா பாரு. சரி, அவ இப்போ உனக்கு சமைச்சு போட்டா? இப்பதான் எனக்காக ஆசையா சமைச்சு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா. அம்மா, உனக்கு தெரியாதா? என்ன சாப்பாடு தெரியுமா? நான் அவளை எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? பாசமா இருந்தா அவகிட்டே பேசிட்டு இருக்க வேண்டியதானே? எனக்கு எதுக்கு போன் பண்ண? இல்ல, அத உன்கிட்ட ஷேர் பண்ணோம்ல, அதான். ஒன்னும் சொல்ல வேணாம், போனை வை. அம்மா, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஏன் அவ சமைச்சதை நான் சாப்பிட கூடாதா? யார் சொன்னா? ஒரு நாள் இல்ல, வாழ்நாள் முழுக்க அவளை சமைச்சு போட சொல்லி சாப்பிடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. வித்யா, இந்த கோவமும் பொசிசிவும் அது ரெண்டும் சேர்ந்த உடனே உன் முகத்துல தெரியுது பாரு ஒரு ரியாக்ஷன். அது அவ்வளவு அழகா இருக்கு. ஒன்னும் தேவையில்ல. ஏய் மருதாணி மூஞ்சி. நான் மருதாணி மூஞ்சியா? ஆமா, மருதாணி போட்ட மாதிரி உன் மூஞ்சி கோதுல அப்படியே செவந்திருக்கு. ஏய், நான்
வேலை இருக்கு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் ஏய் யார்கிட்ட பண்ணி பேசிட்டு இருந்த? ஊர்ல இருந்து கால் பண்ணாங்கம்மா. ஏதோ ஒரு பையன் குரல் மாதிரி இருந்தது. ஆ, பக்கத்து வீட்டு பையன்தான், தாத்தா கூட இருக்கிறவரு. சரி, யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா? பையன் குரல் மாதிரி இருந்துச்சு, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே. என்ன மனசா, தூங்கிட்டியா? இல்ல, இனிமேதான். எப்படா விடியும்னு இருக்கு. இப்போ டைம் 9. இன்னும் 9 ஹவர்ஸ்ல விடிஞ்சிரும். நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா இந்த 9 hours 9 months மாதிரி போகுமே. அது நினைச்சதான் இன்னும் கவலையாவே இருக்கு. என்ன மருமகளே? அத்தை, என்ன சொல்றான் என் பையன்? என்ன ரொம்ப மிஸ் பண்றாரா? இவனை விட்டா நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பான். நீ தூங்கலன்னா நிச்சயத்துல ரொம்ப டயர்டா தெரிவ. நீ போய் தூங்கு. ஓகே அத்தை, பாய். பாய் தர்ஷன். பாய். என்னடா, உன்னை அவ முழுசா நம்புறாளா? கிட்டத்தட்ட என்ன லவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா எனக்காக அவங்க அம்மாவே தூக்கி போட்டு என் கூட ஓடி வரவும் ரெடி ஆயிடுவான். அவ ஆத்தாக்காரி என் கையால விருது வாங்க முடியாதுன்னு அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினால, அதுக்கு நான் பழி தீர்க்க வேணா? சகுந்தலா கையால இந்த விருதை கொடுத்தா அதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு? விருது கொடுக்கறவங்க விருதை வாங்குறவங்களை விட ஒரு படியாவது மேல இருக்கணும், இல்லனா சமமாவது இருக்கணும். அவ பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அந்த வேதா என் கால்ல விழுந்து கதறுவா. நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்குமா? நடக்கணும்டா. அண்ணா, கூப்பிட்டியா? வா உட்கார். இந்தா, என்னதுண்ணா? தர்ஷன் உனக்கு அனுப்பின கிஃப்ட். தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, எப்படி உனக்கு எது கிடைச்சது? நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கினேன். இப்ப அந்த டெலிவரி பாய் இருக்கான்ல, போனை திருடிட்டு போனவன் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பான். எனிவே, தேங்க்யூ. சஞ்சய், ஜூஸ். ஏய், நீ எதுக்குடி அண்ணனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர? வெளியில போடி. மனசா, உன்னதான் சொல்றேன், வெளியில போ. மனசா விடு. பெரியமா கொடுத்து விட்டுருப்பாங்க. அப்படிதானே வாணி? ஆமா. அவங்க கொடுத்து விட்டா இவ பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டு வந்துருவாளா? திறந்த வீட்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி கதவு கூட தட்டாம வர்றது. மனசா, அப்படிலாம் பேசக்கூடாது. இவள ஓவரா உன்கிட்ட நெருங்க விடாதனா அது உனக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. மனசா, நான் எப்போ அவகிட்ட பேசிட்டா இருக்கேன். ஏதோ அப்பா உயிரை காப்பாத்தினாலேன்னு அவகிட்ட. போதும்னா, இல்ல, அப்பா மாதிரி நீயும் பழைய பாட்ட பாடாதனா. கேட்டு கேட்டு எனக்கு காதே வலிக்குது. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ஃபேஷியல் பண்ண பார்லர் போகணும். நான் போய் மேகனா கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரி. வித்யா, ஜூஸ் கொடு. ஆமா, இப்பதான் என்ன ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிற. மனசக்கு மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது சஞ்சய். அவ என்னை ஏத்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேணாம். எப்பவும் போல உன்ன மாதிரியே நீ இரு. நிழலோட அருமை வெயில தெரியும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்ப அவ உண்மையை புரிஞ்சுப்பா. எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சஞ்சய்.
நாளைக்கு மானசாவோட நிச்சயத்துல கூட நான் இருக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நீ அந்த டுட்டோரியலை கொண்டு போய் விட்டுரு. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன். என்ன விளையாடுறியா? ஆ? நீ இந்த வீட்டோட 2வது மருமக. உரிமையா முன்னாடி வந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா மானசாக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல. அவளுக்கு பிடிக்கலனா உன் உரிமையை நீ விட்டு கொடுத்துருப்பியா? என்ன வித்யா? இதை பார், நீ கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்ல இருக்கணும். ம், சரி. ஆ, நாளைக்கு நான் டுட்டோரியலுக்கு போகணுமா? போகணுமாவா? என்ன கேள்வி கேட்கிற? போகணுமான்னு? கண்டிப்பா போகணும். லீவ் எடுக்கலாம்னு நினைச்சியா? ம். தினம் போய் சொல்லிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்கு பயமா தான் இருக்கு. இன்னைக்கு திரும்பி வரும்போது சந்தேகத்துல இந்த மேகனாவும் மானசாவும் என் பைய பிரிச்சு பார்த்துட்டாங்க. உங்க அண்ணன் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா பையில இருந்த ஸ்லேட்டு புத்தகத்தெல்லாம் பார்த்து நான் படிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி நித்தம் செத்து பொழைக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ம்? நீ 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா போதும். பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ நான் இன்னும் 10 வருஷம் படிக்கணுமா? 10 வருஷம்லாம் வேண்டாம். நீ சீக்கிரம் கத்துக்கிட்டா 6 மாசத்துக்குள்ளேயே பாஸ் பண்ணிடலாம். ஆ, அதோட என் படிப்பு முடிஞ்சிருமா? படிப்புக்கு ஏது முடிவு? இது கொஞ்சம் புடி. இத பாரு. ஆ, என்னது இது? புரியல? இதெல்லாம் என் அம்மா படிச்ச படிப்பு. ஏபிசிடில இருக்கிற எல்லா எழுத்தும் அத்தை பேருக்கு பின்னாடி இருக்கு. இது மட்டும் இல்ல. இப்பவும் அம்மா கரஸ்பாண்டன்ட்ல 2 கோர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிப்புக்கு எல்லையும் இல்ல, வயசும் இல்ல. யார் வேணா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் வித்யா. அப்போ நானும் அத்தை மாதிரி இவ்ளோ படிப்பு படிக்கணுமா? அப்பதான் அத்தை என்னை ஏத்துப்பாங்களா? இவ்வளவுலாம் படிக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அதுல கால்வாசியாவது படிச்சா நல்லா இருக்கும். அதுக்கே பல வருஷம் ஆயிடுமே சஞ்சய். வித்யா, உன்னால முடியாதது என்ன இருக்கு? நீ படிச்சிருவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு ஒத்தாசையா இருந்தா நான் கண்டிப்பா படிப்பு முடிச்சிருவேன் சஞ்சய். அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை? டைம் ஆச்சு, போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். ம். போ. அண்ணா சீக்கிரம் டைம் ஆகுது. மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. வெயிட் பண்ணாங்க. சரிங்க சார். ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஷார்ப்பாக 1 o'clock டெலிவரி பண்ணிடுங்க. ம், ஓகே. என்ன விஜய், அம்மா கேட்டரிங்ல எதுவும் தப்பாயிடாதுல்ல? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஐபிஸ்க்கும் இவங்க தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்றாங்க. ஆ, சரி. எந்த பிரச்சனையும் வராதுமா. வா சஞ்சய், மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கேன். வா. அண்ணா, இங்க இருக்கிறதுலயே நீதான் ரொம்பவும் கலக்கலா இருக்க. எனக்கு நிச்சயம் பண்ண வரவங்க எல்லாம் முன்ன மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிடுவாங்க போலயே. உன் முகத்துல இப்பவே கல்யாணத்தால தாண்டவம் ஆடுது. அவனும் மாப்பிள்ள தான் மனசா. சரியான வரன் அமைஞ்சிட்டா உன் கல்யாணத்தோட சேர்த்து சஞ்சய் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். இது அவசரத்துல பண்ற விஷயம் இல்லையே வேதா. நீ நினைச்ச மாதிரியும் சஞ்சய்க்கு ஏத்த மாதிரியும் ஒரு பொண்ணு அமையணும்ல. என் பையனை கட்டிக்க போறவ இனிமே புதுசாவா பிறக்க போறா? எங்கேயாவது பிறந்து வளர்ந்துருப்பாக்கா? அவ யாரு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
என்னோட மொத்த பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். அந்த அளவுக்கு தகுதியான பொண்ணா அவ இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி ஒரு மருமக உனக்கு கண்டிப்பா கிடைப்பா வேதா. ம். விஜய், எல்லாம் சரியா இந்த நடக்குதான்னு dress செக் உனக்கு ரொம்ப பண்ணிக்கோ. நல்லா செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். போயிட்டு வரேன் மாமா. ப்ராப்ளம் வராது. நான் எங்கம்மா பார்த்துக்கிறேன். கிளம்பிட்ட? வித்யா எங்க கிளம்பிட்ட? மார்க்கெட்டுக்கு. வீட்ல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, இப்ப கூட நீ மார்க்கெட்டுக்கு போகணுமா? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? ஆமா வித்யா, இன்னைக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்ல. நீ மார்க்கெட் எல்லாம் போக வேண்டாம். அக்கா விடுங்க, அவ போயிட்டு வரட்டும். நீ கிளம்பு வித்யா. ஆ. ம். ஏன் வேதா அவளை போக சொன்ன? மார்க்கெட்ல எதுவும் வாங்க வேண்டியது இல்லையே. அவ சும்மாவாவது போயிட்டு வரட்டும். ஏம்மா? இன்னைக்கு மானசாவுக்கு நிச்சயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல அவ இங்க இருந்தா மானசா ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ போயிட்டு லேட்டா வர்றதுதான் நல்லது. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ரைட்டு. என் நிச்சயத்துக்கு கூட நீ காலேஜ்க்கு போகணுமானா? இல்ல, மதியத்துக்கு மேல தானே ஃபங்க்ஷன், அதுக்குள்ள நான் வந்துடுவேன். மா பாருங்கம்மா அண்ணன. அவன் தான் மத்தியானம் வந்துடுறேன்னு சொல்றான்ல. போயிட்டு வரட்டும். நீ போயிட்டு வாப்பா. ஓகேம்மா. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். சரி சஞ்சய். வரேன் சார். பாய்னா. பைடா. டேக் கேர். வித்யா தான் இந்த வீட்டோட மருமகன்னு நம்ம 2 பேராலையுமே சொல்ல முடியலையே சஞ்சய். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். அன்னைக்கு அம்மாக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமா உடைஞ்சு போயிடும். அவங்க உன்னை வெறுத்துருவாங்க. அந்த சிச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? அந்த நாளை நினைச்சா எனக்கு இப்பவே நடுங்குது. எல்லாம் எழுதி போட்டிருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கூச்சப்படாம கேளுங்க, சரியா? ஹலோ. ம். வித்யா, நான் நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், செஞ்சிட்டியா? ஆம், செஞ்சிட்டேன் சார். எங்க காட்டு பாப்போம். உன் ஹேண்ட் ரைட்டிங்க கரெக்ட் பண்ணுமே. உன் கையை கொடு, நான் உனக்கு எப்படி எதுன்னு கத்து கொடுக்கறேன். வேண்டாம் சார், இல்ல இல்ல, நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன், கூச்சப்படாத. கை கொடு. சார், கைய கொடுமா. எழுது. நான் எழுதிக்கிறேன் சார். இல்ல இல்ல, நான் சொல்லித்தர மாதிரி எழுது. எழுதுமா. போதும் சார், கையெடுங்க, விடுங்க. என்ன உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்க. ஏன் வித்யா என்ன பார்த்து கூச்சப்படுற? பயப்படாம எழுது. விடுங்க சார். எழுது வித்யா. சரி, போர்ட்ல இருக்கிறத பார்த்து எழுதிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இந்த ஆள் இப்படிதான்க்கா. இங்க படிக்க வர எல்லா பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பான். அவனை தட்டி கேட்க யாருமே இல்ல. வீட்டுல சொன்னா படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. அதனால வீட்லயும் சொல்ல முடியாம இவனையும் எதையும் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இவனோட டார்ச்சர் தாங்க முடியாம நிறைய பேர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு போயிட்டாங்கக்கா. ஏங்கா, உங்களை இந்த டுட்டோரியல்ல சேர்த்து விட்டாரு அவர் உங்க வீட்டுக்கார் தானக்கா? ஆமா. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கக்கா, அவராவது வந்து தட்டி கேட்கட்டும்.
இவனுக்கு ஒரு முடிவு கட்டலனா இங்க படிக்க வர எல்லா பொண்ணுங்களையும் இதே மாதிரி தான்க்கா பண்ணுவான். அக்கா அவருக்கு ஃபோன் பண்ண போறீங்களா? ஆ, சஞ்சய் வந்தா கண்டிப்பா பிரச்சனையாகும். போலீஸ் கேஸ்னு போனா நான் இங்க படிக்க வர்றது வீட்டுக்கு தெரிய வந்துரும். வேணாம். ஆனா இவரை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். கால் பண்ணுங்கக்கா. ஆ, வேண்டாம், இனிமே இப்படி நடந்துக்கிட்டா பாத்துக்கலாம். என்னக்கா நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி பேசுனீங்க. அவனுக்கு பயப்படுறீங்க. போனை கொடுங்க. ஆ, இல்ல ராஜி, ராஜி நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் ராஜி, நான் சொல்றத கேளு. ராஜி, வித்யா கால் பண்ற. ஹலோ, சொல்லு வித்யா. அண்ணா அக்கா, சஞ்சய் சொல்றத கேளு. நீ நேர்ல வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ சஞ்சய். ஏன் ராஜி இப்படி பண்ண? இப்ப அவரு இங்கதான் வந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குமோ தெரியல. இருமா, நான் சொல்ற மாதிரி எழுதுமா. சார் விடுங்க சார். கையை பிடிச்சி எழுதினா தான் எப்படி வருது பாத்தியா?